வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நாம ரொம்ப ஹெல்தியான ஒரு பொரியல் செய்முறை பார்க்க போறோம். இன்னைக்கு நாம புரோக்கலி பொரியல் பண்ண போறோம். இந்த பொரியல் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப குறைவான பொருட்கள் தான் தேவை. அதே சமயம் ரொம்ப சீக்கிரமாவும் பண்ணிடலாம் இந்த பொரியல். இப்போ இன்னைக்கு சமையலுக்கு நான் 2 சின்ன சைஸ் புரோக்கலி எடுத்திருக்கேன். இது 400 கிராம். இதுல இருக்கிற அந்த தண்டை தவிர்த்துட்டு நம்ம பூக்களை மட்டும் தனியா வெட்டி எடுத்தோம்னா அது கொஞ்சமாக தான் இருக்கும். 1/4 கிலோ அளவுக்கு தான் கிடைக்கும் நமக்கு. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா இந்த புரோக்கலியை வெட்டி எடுத்துக்கங்க. ஒரே மாதிரி அளவுள்ள துண்டுகளா வெட்டிக்கிட்டீங்கன்னா வேகிறதும் ஒரே மாதிரி வெந்து வரும். இப்போ இந்த பொரியல் தவிர இன்னும் பல அருமையான பொரியல் செய்முறைகள் நம்ம சேனல்ல இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இப்போ நேரடியா செய்முறைக்குள்ள போகலாம். இப்போ நான் 2 கப் அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொதிக்க வைக்கிறேன். தண்ணீர் கொதிச்ச பிறகு அதில் நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற புரோக்கலியை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட போகிறோம். தண்ணீரில் முழுவதும் நல்லா மூழ்கிற மாதிரி அந்த புரோக்கலி இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் தண்ணீரை வடிகட்டி இந்த புரோக்கலியை நம்ம தயார் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சுடு தண்ணீரில் போடாமல் உப்பு தண்ணீரில் கழுவிட்டு கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ இந்த பூக்களில் இருக்கிற தண்ணீர் சுத்தமாக வடிகிற மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணீர் சேர்க்காம, அதாவது தண்ணி இல்லாமல் பொரியல் பண்ணாதான் நமக்கு நல்லா இருக்கும். இப்போ முழுக்க நம்ம சுடு தண்ணீரில் போட்டு எடுத்தாச்சு. இந்த பொரியல் செய்முறைக்கு நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் அதில் சீரகம் போட்டு இப்போ நம்ம தாளிச்சுக்க போகிறோம். இப்போ சீரகம் வெடிக்க ஆரம்பித்த பிறகு அதில் ஒரே ஒரு வெங்காயத்தை மெலிசா நறுக்கி நம்ம சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி நிறம் மாறுற வரைக்கும் நாம வதக்கிக்க போறோம். இப்ப வெங்காயம் வதங்கி நிறம் மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்துல நாம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் நாம தயார் பண்ணி வச்சிருக்கிற புரோக்கலியை இதுல சேர்த்துட போறோம். அடுத்ததா நாம இந்த பொரியலுக்கு தேவையான மசாலா பொடிகளை சேர்த்துடலாம். இப்போ நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன்ல இருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்க போறேன். அடுத்ததா இந்த பொரியலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நாம நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீயில இந்த புரோக்கலி நல்லா மிருதுவா வேகிற அளவுக்கு நாம வேக வச்சுக்க போறோம். இடையில கிளறி விட மறக்காதீங்க. இந்த புரோக்கலில இருக்கிற ஈரப்பதமே போதும் இது வேகிறதுக்கு. கூடுதலா தண்ணீர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி புரோக்கலி நல்லா வேகிறதுக்கு 8ல இருந்து 10 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி பக்குவமா சுருளை வதக்கி எடுத்தோம்னா அருமையான புரோக்கலி பொரியல் தயாராயிரும். இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் புரோக்கலி நல்லா மிருதுவா வெந்துருச்சு. இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த புரோக்கலி பொரியலை சாம்பாரோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்தியோடையும் சாப்பிடலாம். இந்த செய்முறையை நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு செய்முறையோட அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.